சன்னாவை வச்சு என்ன பண்ணுறதா இருந்தாலும் அம்மா நீ பண்ணாத ஸ்மிருதியே பண்ணட்டும்னு என் தங்கச்சி சொல்லுவா. இன்னைக்கு டின்னருக்கு தோசை கூட சன்னா குருமா தான் செஞ்சுருந்தேன். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகா, முந்திரி, கொஞ்சம் தேங்காய், உடச்சக்கல்ல, கிராம்பு, ஏலக்காய், சன்னாவை வேக வச்ச தண்ணியில் ஒரு பாதியை விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் க்ரீம் இல்லைனா தயிர், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலி வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பே லீஃப், ஒரு சினமன் ஸ்டிக் சேர்த்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கிச்சன் கிங் மசாலா சேர்த்து அந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா குக் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சிருந்த பேஸ்ட் அதில் விட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சிருந்த சன்னாவையும் அதில் சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு முக்கியமே இந்த சன்னா வேக வச்ச தண்ணி தான், அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுலேருந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, டேஸ்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கை நிறைய கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சன்னா குருமா ரெடி.